சாயிரம். வாழ்வில் முயற்சி ஒன்றே தளர்ச்சியடையாமல் நம்மை வளர்ச்சி பாதையில் எப்பொழுதுமே வழி நடத்தி கொண்டே இருக்கும். எனவே முயற்சி செய்து கொண்டே இருக்கலாம், முயன்று கொண்டே இருக்கலாம் எப்பொழுதுமே. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, இன்று மங்களகரமான இந்த குரு நன்னாளில் என்னுடைய அதிர்ஷ்ட வாக்கு இது. கேள் என் பிள்ளையே, இதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்திலேயே உனக்கு நல்ல செய்தி தேடி வரும், உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. ஆம் என் குழந்தா, இது அப்பாவின் அதிர்ஷ்ட வாக்கு. நீ கேட்டுதான் ஆக வேண்டும், கேட்டேதான் தீர வேண்டும். என் அன்பு பிரியமே, என்னுடைய வாக்கின்படிதான் நீ எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் சில சமயம் ஏதோ உன்னுடைய மன போராட்டத்தினால் உன்னால் எதையுமே கேட்க முடியவில்லை, உன் மனம் அதில் ஈடுபடவும் இல்லை. என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே தோல்விகளை தூரத்தில் வைக்க கற்றுக்கொள். அதை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டே இருக்காதே. அதே போல் எதற்காகவும் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டும் இருக்காதே. எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் அனைத்திற்கும் துணிந்து எழுந்து நீ நடக்க ஆரம்பித்தால் இந்த உலகமே உனக்கு சொந்தமாகத்தான் தெரியும், உலகமே உனக்கு கைவசமாகத்தான் இருக்கும். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்திருந்தாலும் நான் நன்றாக இருக்கிறேன் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க பழகு. அந்த உணர்வு கண்ணிமைக்கும் நேரத்தில் உனக்கு நல்ல சூழ்நிலையை நீ எண்ணுவது போல, உன்னுடைய எண்ணம் போல உனக்கு தானாகவே அமைத்து கொடுக்கும். இதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் குழந்தா, சந்தோஷமாக இரு. நீ உதிர்க்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சக்தி அதிகமாகவே இருக்கிறது. வலிகளை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே என்று வாழ்க்கையை எப்பொழுதும் நொந்து கொள்ளாதே என் பிரியமே. தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதற்கு உளிகள் எப்பொழுதும் தேவையே இல்லை. வாழ்க்கை தரும் சில வழிகளே போதும். குழி தோண்டி புதைக்கப்பட்ட ஒரு சின்னஞ்சிறு விதையால் போராடி முளைத்து உலகில் வாழ முடியுமென்றால் எல்லா சக்திகளும் கொண்ட உன்னாலும் எல்லாவற்றையும் கடந்து வாழ்ந்து முடியும், வாழ முடியும், சாதிக்க முடியும், சாதனையை படைக்க முடியும் என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? நீ எவ்வளவு வேகமாக செல்கிறாய் என்பது முக்கியமே அல்ல என் பிரியமே. நீ எந்த பாதையில் செல்கிறாய் என்பதுதான் முக்கியம். அதுதான் முக்கியத்திலும் முக்கியம். தவறான பாதையில் வேகமாக சென்று கொண்டிருப்பதை விட உனக்கான சரியான பாதையில் நீ மெதுவாக சென்றாலும் அதுதான் சிறந்தது, அதுதான் உனக்கானது என்பதை புரிந்து கொள். தவறிப்போன சந்தர்ப்பங்களை நினைத்து நினைத்து தளர்ந்து விடாதே, தளராதே. வாழ்க்கையில் எப்போதுமே இன்னொரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உனக்கும் அந்த வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக காத்திரு. அடுத்த வாய்ப்பு வரும் வரை நீ உன்னை மெருகேற்றிக்கொண்டே இரு, மெருகை ஏற்றிக்கொண்டே இரு. ஆம் என் குழந்தா, சிறந்த பலன்களை பெற நீ கடினமாக உழைத்தால்தான் அதற்கான பலன்களை பெறும் நேரத்தில் நீ மிகவும் பெருமிதம் கொள்வாய். உன்னுடைய கடின உழைப்பு உன்னை கட்டாயமாக உயர்த்தும் என் பிரியமே. எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்தோடு தான் நடக்கிறது. உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது, தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். அப்பொழுதுதான் வாழ்வில் அடுத்ததை பற்றி சிந்திக்கவும் முடியும், உன்னால் செயல்படவும் முடியும். ஆம் என் பிரியமே, கடந்து சென்று கொண்டே இரு. தோல்விகளை எப்பொழுதுமே தூரத்தில் வைக்க கற்றுக்கொள். விமர்சனம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேறு வேலையே இல்லை என் பிரியமே. அவர்களுக்கு வேறு வேலையே இல்லை. அதுதான் அவர்களின் வேலை. அதை கடந்து செல்வதுதான் உன்னுடைய வேலை என்று முடிவு செய்து கொண்டு விமர்சனம் செய்தவர்களை கடந்து சென்று கொண்டே இரு ஒரு புன்னகையோடு. யார் உன்னை பற்றி தவறாக பேசினாலும் பரவாயில்லை என் பிரியமே.
யாருக்குமே நம்ப முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையை நீயே வடிவமைத்துக் கொள்ள கற்றுக்கொள். மற்றவர்களால் உன்மீது வீசப்படும் ஏளனம், பொறாமை, மதிப்பீடு இவைகளை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது உன் வாழ்விற்கான முன்னேற்றம் அடங்கி இருக்கிறது. அதுதான் உன் வாழ்வில் முன்னேற்றங்களாக அமையும் என்பதை புரிந்து கொள். இறைவன் உனக்கு அளவில்லாத செல்வத்தை கொடுக்கவில்லையே என்று எப்பொழுதும் வருத்தப்படாதே, கவலைப்படாதே என் பிரியமே. உனக்கு உயிர் என்னும் மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறார். அதனை கொண்டு உன்னால் எதையும் சாதிக்க முடியும், எதையும் வெற்றி காண முடியும் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய எதிரியை நீ ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாயேயானால் அந்த முடிவை நீ எடுத்துவிட்டால் நீ ஏந்த வேண்டிய ஒற்றை ஆயுதம் என்ன தெரியுமா என் பிரியமே? உன்னுடைய புன்னகை மட்டும்தான். புன்னகை மட்டுமே போதும் அனைத்தையும் மிக சுலபமாக தோற்கடிக்க முடியும். எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறானே என்று, எப்பொழுதுமே ஆனந்தமாகவும் புன்னகையாகவும் இருக்கிறானே என்று உனக்கு கஷ்டம் கொடுத்தவர்களே உன்னை விட்டு விலகி விடுவார்கள். உழைப்பவர்களின் கையில்தான் இந்த உலகமே இருக்கிறது. பிறர் உழைப்பில் வாழ்பவர்கள் ஒரு நாளும் முன்னேற்றத்தை அடையவே முடியாது என் பிரியமே. எல்லோரையும் நம்பிவிடுவது உன்னுடைய தவறு. எல்லோரையும் அப்படியே நம்பிவிடாதே. உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று அப்படியே நம்பிவிடாதே. பின் உன் கண்ணீருக்கு நீயே காரணமாகி விடாதே. கண்ணீர் சிந்தியே உன்னுடைய மகிழ்ச்சியை நீயே துளைத்து விடாதே. வெற்றி பெற்றவர்கள் எப்பொழுதும் மிக சிறந்த செயல்களை செய்கிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என் பிரியமே. ஆனால் அது நிஜமே கிடையாது. அவர்கள் செய்கின்ற சாதாரண செயல்களை கூட மிக சிறந்த முறையில் செய்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மிக சிறந்த முறையில் செய்கிறார்கள். அதுதான் வெற்றிக்கான மிகப்பெரிய காரணம் என்பதை புரிந்து கொள். காத்திரு, பொறுமையான காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்தோடு நிச்சயமாக நடக்கும். உன் காத்திருப்பு ஒருபோதும் வீண் போகாது. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ வருத்தப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா தான் உன்னோடு இருக்கிறேனே, பின் எதற்காக வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு வரும் தோல்விகளை தூரத்தில் வைக்க கற்றுக்கொள். எல்லோரையும் மிக சுலபமாக எண்ணி விடாதே. கோபத்தை குறைத்துக்கொள். எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை என் பிரியமே? எதற்குமே பொறுமை அவசியம் என் பிரியமே. எதற்குமே பொறுமையோடு இருப்பது அவசியம். இப்பொழுது இருக்கின்ற நிலையே இன்பமாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு, அதுதான் இன்பம் என்று நினைத்து கொண்டு அதிலேயே உழன்று கொண்டிருக்காதே என் பிரியமே. உன்னுடைய எண்ணங்களில் நீ மாற்றத்தை நிகழ்த்தாமல், மாற்றம் உன்னுள் நிகழாமல் உன்னுடைய வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்பதை புரிந்து கொள். மாற்றம் முதலில் கடினமாகத்தான் இருக்கும், மிக மிக கடினமாகத்தான் இருக்கும். இடையில் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்கத்தான் செய்யும் அந்த மாற்றம். ஆனால் இறுதியில் உனக்கான மிக அழகான வாழ்க்கையை அது உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, அழகான வாழ்வை உருவாக்கி கொடுக்கும் அந்த மாற்றம். எனவே மாற்றத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். இந்த உலகில் உன்னால் செய்ய முடியாத செயல்கள் என்று எதுவுமே கிடையாது என் பிரியமே. எதுவுமே கிடையாது. ஒரு முறை அதை செய்து முடிக்கும் வரை மட்டும்தான் அது யாராலும் செய்ய முடியாத ஒன்றாக தோன்றும். அதை செய்து முடித்த பிறகுதான் உனக்கே தெரியும் எல்லாம் முடியும் நம்மால் என்ற உண்மை. வெற்றி மகிழ்ச்சிக்கு முக்கியமல்ல என் பிரியமே, ஆனால் மகிழ்ச்சிதான் வெற்றிக்கு முக்கியம். மகிழ்ச்சி வெற்றிக்கு மிக மிக முக்கியம். நீ செய்வதை மகிழ்ச்சியோடு விரும்பினால் வெற்றி நிச்சயம் என் பிரியமே. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னிடமே நிரந்தரமாக இருக்கும். இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட
இந்த இரவு நீண்டதால்தான் விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் வாழ்ந்து வந்தான். எப்பொழுதுமே தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவதுதான் அவனின் தனி தன்மையாகவே இருந்து வந்தது. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்துவிட்டது. கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் அந்த நல்லவன். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவருமே வரவில்லை. அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்று கொண்டே இருந்தான். அவன் முயற்சியை விட்டுவிடவே இல்லை. நம்பிக்கையோடும் இருந்து கொண்டுதான் இருந்தான். அங்கே இருக்கும் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான். அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியை ஆற்றிக்கொண்டான் அதே நம்பிக்கையோடு. ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமுமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து ரொம்பவே திகைத்து வருத்தப்பட்டு போனான் அந்த நல்லவன். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. விரக்தி மேலோங்கியது. நம்பிக்கையை முழுவதுமாக இழந்தான். கோபத்தோடு கத்த ஆரம்பித்தான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காக நடப்பதாக அழுது புலம்பினான். நான் இதுநாள் வரை மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவ இருந்த தீவின் திசையில் வருவதைக் கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை. கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தார்கள் என்று ஆவலோடு கேட்டான் அந்த நல்லவன். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் வாழ்வை இழக்கக்கூட நேரிடலாம். சில சமயம் வாழ்க்கையே தோல்வியுறும் சூழ்நிலையில் கூட தவித்து கொண்டிருக்கலாம். இனி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதாவது ஒரு பாதை கண்களுக்கு புலப்படும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும், நல்லது நடக்கும், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை போதும். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் உன் சாயி தேவா. நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் மனம் இப்பொழுது ஒரு நிலையில் இல்லை. நம்பலாமா நம்ப வேண்டாமா? கேட்கலாமா கேட்க வேண்டாமா? தப்பித்து கொள்வோமா அல்லது மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன்.
உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டுக்கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை நிச்சயமாக அடைவாய். நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது என்று என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தி விடாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்பட்டு கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வெற்றியை நிச்சயமாக உன்வசமாக்கிக் கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார். தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமே இல்லை. எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலையும் உனக்கு மாறும். நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். எனவே கவலையே கொள்ளாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. கூடிய விரைவில் என்னுடைய அற்புதம் உன் வாழ்வில் ஆரம்பித்துவிடும். உன்னை யாரெல்லாம் அளவைத்து மனம் நோகும்படி நடந்து கொண்டார்களோ அவர்களுடைய ஆட்டத்தையெல்லாம் அடக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி என்னுடைய ஆட்டத்தை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். உன்னுடைய கவலைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக மாறப்போகிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. வானம் கருமையடைந்தால்தான் அதிலிருக்கும் அழகான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதை கண்குளிர காண முடியும். அதே போல உன் வாழ்க்கையிலும் துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் உன் வாழ்வு மிக பிரகாசமாக மாறப்போகிறது. மிக மிக ஜொலிப்பதாக மாறப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனது குருவாகவும் நானே இருப்பேன். உன் தாயாகவும் தந்தையாகவும் அனைத்துமாகவும் நானே இருந்து உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு வழங்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இருப்பேன், வழங்கிக் கொண்டே இருப்பேன். அந்த விஷயத்தை உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் கண் பார்க்க உன்னை எப்பொழுதும் தாழ்ந்து போக விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே. மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் நம் வாழ்வில் நல்லது நடக்கும் என்று பலனை எதிர்பார்த்து உதவி செய்யாதே. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு நிச்சயமாக ஒரு பரிகாரம் உண்டு. மனதால் என்ன உதவியை செய்ய இயலுமோ,
எதை கொடுக்க முடியுமோ அதை மனதாரக் கொடு. அதை செய்தால் பிரதிபலனை எதிர்பார்க்காதே. பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யும் உதவி நிச்சயமாக உதவியாகவே இருக்கவே முடியாது. குழந்தையே, நீ ஈடுபடும் செயல்களில் நிதானமான கண்ணோட்டம் உன்னில் அதிகரித்து உள்ளது என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய நிதானமான பேச்சும் நிதானமான அணுகுமுறையும் மற்றவர்களை உன்வசம் வசப்படுத்த உள்ளது. யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய். அதில் தவறு ஏதும் இல்லை என் குழந்தையே. அதைப்போல் நீ எதிரே பார்க்காத மிகப்பெரிய உதவியை பெற உள்ளாய். குழந்தையே, இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் முடிவில் உனக்கான பதில், உனக்கான நிம்மதி 2 மணி நேரத்தில் அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு வந்தே தீரும். நான் உனக்கு கொடுக்க நினைப்பதை, உனக்கு கிடைக்கப் போவதை யாராலும் எவராலுமே தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது. உன்னுடைய முயற்சிக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் நான் உனக்கு ஏற்படுத்தியே தீருவேன். குழந்தையே, உன்னுடைய தேவைகளெல்லாம் மனமுருக நான் உனக்கு நிறைவேற்றியே தீருவேன். நீ மனதில் என்ன நினைத்தாலும் நீ நினைக்கும் கணமே அனைத்தையும் நிறைவேற்றும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது உனக்கு வேண்டாத கவலை இல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளும் எந்த துயரம் வந்தால் அப்படி இருக்கையில் உனக்கு தேவையானதை தக்க சமயத்தில் தகுந்த நேரத்தில் உனக்கு கொடுக்காமல் போய்விடுவேனா? நிச்சயமாக செய்வேன் என் கண்மணியே. நீ எப்படி என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதே போல நானும் உன்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. மிகப்பெரிய உதவி உனக்கு கிடைக்க செய்வேன். அதுவும் 2 மணி நேரத்தில். அதற்கான அறிகுறி உன் கண்களுக்கு நிச்சயமாக தென்படும். உன் காதுகளுக்கு நிச்சயமாக புலப்படும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். எல்லா உதவிகளையும் உனக்கு கிடைக்க செய்வேன். இனி என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையாக உனக்கு உண்டு. நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து மீளப் போகிறாய். அது உன் வாழ்க்கையிலிருந்து ஓடப் போகிறது. உன் வேதனையை தீர்க்கவே உன் அப்பா வந்திருக்கிறேன். இதுவரை நம்பிக்கையோடு காத்திருந்தாயல்லவா? உன் பொறுமைக்கான காத்திருப்பு, உன் பொறுமைக்கான பரிசு, உன் பொறுமைக்கான பதிலோடு உன் அப்பா வருகிறேன். வந்து உனக்கு புரிய வைப்பேன் அனைத்தையும். அனைத்து நன்மையும் என்னால் உனக்கு கிடைக்கப்படும். குழந்தையே, வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய ஒரு வழியும் இல்லாததைப் போல், உன் கண்களுக்கு புலப்படாததைப் போல் எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஒன்றை மட்டும் கூறுகிறேன் என் கண்மணியே, அதை மட்டும் கவனமாக கேட்டுக்கொள். கடந்த காலத்தை பற்றிய கவலையோ எதிர்காலத்தை பற்றிய பயமோ உன்னுடைய நிகழ்காலத்திற்கு தேவையான சிந்தனையை சிதறி அடித்துவிடும். உன்னுடைய நிகழ்காலத்தை நீ எண்ணிய நோக்கில் எளிதாக கொண்டு செல்ல உன் மனம் முதலில் தெளிவாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும். இந்த உணர்வுகளால் உன்னுடைய உடல் நிலைதான் பாதிக்கும். முதலில் உன்னுடைய கவலைகளை தூர எறிந்துவிடு. கண்மணியே, உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றைத்தான். அடுத்தவரை போன்று வாழ வேண்டும். அவர்கள் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நம் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று எண்ணாதே. ஒப்பிட்டும் பார்க்காதே. மற்றவர்கள் வாழ்க்கையை உன் வாழ்க்கையோடு இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் செல்வம், அதிகாரம், பதவி எல்லாம் ஒரு சேர கிடைத்து விடாது. எல்லாருக்குமே எல்லாமே கிடைத்துவிட்டால் இந்த உலகமே அதிகார போட்டிகளால் சூன்யமயமாகியே விடும். என் பாதை, என் வாழ்க்கையும் மகிழ்ச்சியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை உன் மனதிற்கும் நீயே சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுதுதான் உனக்கு என்ன துயரம் வந்தாலும் மன தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் உன்னால் அதை எதிர்கொள்ள முடியும், வெற்றியடைய முடியும். கெடுத்தாலும் வருத்தப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. உன்னுடைய தோல்விகளை கண்டு துவண்டு விழாதே. தோல்விகள் வந்துவிட்டால் அதை எப்படி எதிர்கொண்டு வெற்றியடைய வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் கனியை அழகாக ரசிக்க முடியும் உங்களால். துன்பத்தை பெரிதாக நினைத்து நினைத்து உனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கும் இந்த இன்பத்தை இழந்து விடாதே என் கண்மணியே.
உனக்கான நற்செய்தி வந்துவிட்டது. இதோ உன் சாயப்பாவும் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டேன் நற்செய்தியோடு. உனக்கு வந்திருக்கும் இந்த வாய்ப்பையும் நல்ல செய்தியையும் தவறாமல் சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன்னுடைய நீண்ட நாள் தவம் நிறைவுற்றது. உனக்கான அந்த தவத்தை நான் நிறைவுற செய்துவிட்டேன். உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒரு சேர்ந்து வந்திருக்கும் பொழுது அதை விட்டு விடாதே. அலட்சியமாக வாய்ப்பை சாதுரியமாக பயன்படுத்த கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் நீ சர்வ நிச்சயமாக முன்னேறுவாய். விதியும் சதியும் என் வாழ்க்கையில் விளையாடிக் கொண்டே இருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. விதியும் வென்றுவிட்டது. சதியையும் உனக்காக நான் வெல்ல வைத்து விட்டேன்.